இப்போ வந்து நம்ம ஜியோ போப் பார்க்குறோம். வீரமாமுனிவர் வந்து இட்டாலியிலேருந்து வந்தவர். ஜியோ போப் வந்து பிரான்ஸ் நாட்டில் எட்வர்ட் தீவு அந்த இடத்துலேருந்து தான் இங்கே வந்திருக்காரு. அவர் ஏப்ரல் மாதம் 24ஆம் தான் பிறப்பார். இந்த ஏப்ரல் 24 வந்து நமக்கு பஞ்சாயத்து ராஜ் தினம். இப்போ ஏப்ரல் 24 நமக்கு பஞ்சாயத்து ராஜ் தினம். அன்னைக்கு தான் ஜியோ போப் பிறக்கிறாரு. பிறக்கக்கூடிய ஆண்டு 1820. இவங்க அப்பா அம்மா பேர் வந்து ஜான் போப், கேத்தரின் யுலாப்புக்னு கொடுத்துருக்காங்க. ஜான் போப், கேத்தரின் இந்த ரெண்டை மட்டும் ஞாபகம் வச்சுப்போம். இவரோட தமையனார்னா அண்ணன், அவங்க வந்து ஹென்றி. அவர் ஒரு சமய பரப்பாளராக இருந்தனால இவருக்கும் அது மேலே ஆசை வந்திருக்கு. 19வது வயசுலேயே தமிழகத்துக்கு சமயப்பணி ஆற்ற வராரு. அப்போ அங்கே ட்ரெயினில் வரும்போது 8 திங்கள்லாம் மாதம் 8 மாதமாக அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வரும்போது அந்த நாளை வீணடிக்கக்கூடாதுன்னு தமிழ் நூல், வடமொழி நூல் நிறைய அவர் பயணத்திலேயே படிச்சுக்கிட்டு வந்திருக்காரு. அடுத்த பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் சென்னை சாந்தோம் பகுதியில் சமயப்பணி ஆற்றிய போப் ஃபஸ்ட்டு சென்னை சாந்தோம், அடுத்த திருநெல்வேலி மாவட்டத்தில் சாயர்புரத்தில் தங்கி சமயப்பணி ஆற்றுறாரு. இவர் என்னென்ன மொழிகளையெல்லாம் அந்த கற்றுக் கொடுக்கறதுக்கு இப்போ ஏற்பாடு பண்ணுறாருன்னா கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் இதெல்லாம் அவரோட சமயக் கல்லூரியில் எல்லோரும் கற்றுக்கணும்னு நினைக்கிறாரு. அடுத்த வந்து அங்கேயே கணிதம், அறிவாய்வு, மெய்யறிவு இதையெல்லாம் கற்பிக்கக்கூடிய ஆசிரியராகவும் இருக்கார். 1842லேருந்து 49 வரைக்கும் சமயப்பணி ஆற்றிட்டு அவர் இங்கிலாந்து போயிட்டார். 1850 திருமணம் செய்துட்டு திருப்பி இங்கே தஞ்சாவூரில் வந்து சமயப்பணி. அப்போந்தான் புறநானூறு, சங்க நூல்களெல்லாம் நிறைய படிக்கிறாரு. திருவாசகம், நாலடி அறையெல்லாம் நல்லா படித்து இது வந்து நம்ம மக்கள்கிட்டையும் கொண்டு சேர்க்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் மொழிபெயர்க்கிறாரு. இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு, ஆராய்ச்சி கட்டுரை இதையெல்லாம் ஆங்கிலத்தில் எழுதுகிறாரு. அடுத்து என்னென்னா தமிழ் செய்யுள் கலம்பகம் எனும் நூலை வந்து இவர் வந்து தொகுக்கிறாரு. தமிழ் ஆங்கில அகராதி, ஆங்கிலம் தமிழ் அகராதி இதையும் இவர் வந்து எழுதுகிறாரு. அடுத்த பார்த்தோன்னா 1858 உதகமண்டலத்தில் ஒரு பள்ளியை தொடங்கி அங்கே ஆசிரியராகவும் இருக்கார். 1885லேருந்து 1908 வரைக்கும் 1908 இறந்துருவார். அது வரைக்கும் 23 ஆண்டு இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ், தெலுங்கு கற்பிக்கக்கூடிய ஆசிரியராக இருக்கார். 85 இங்கேருந்து போகிறாரு. இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் தொடங்கக்கூடிய வருஷம். அப்போ இங்கேருந்து அவர் போயிடுறாரு. அவருக்கு பிடிக்கல போல் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸை. 86 அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா 86 திருக்குறளும் 1900 திருவாசகமும் வெளியிடுறாரு ஆங்கிலத்தில். அடுத்த புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூறு, திருவருட்பயன் இப்படி நிறைய எழுதுகிறாரு. 1908 பிப்ரவரி 11 இறக்குறாரு. 1908 பிப்ரவரி 11. பிப்ரவரி 10 வந்து குடற்புழு நீக்க தினமாக்கும். பிப்ரவரி 10 குடற்புழு நீக்க தினம். அதுக்கு அடுத்த வருஷம் அடுத்த நாள் வந்து இவர் இறக்குறாரு. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு அவரோட கல்லறையிலே எழுத சொல்கிறாரு. இப்போ முக்கியமான விஷயம் வந்து அவர் பிறந்தது இறந்தது மட்டும் ஞாபகம் வச்சுப்போம். 1820 பிறக்கிறாரு. 1908 வந்து இறக்குறாரு. இந்த வருஷத்துக்கு இடையில தான் 1850 கல்யாணம் பண்ணிக்கிறாரு. நம்ம இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் 1885 தொடங்குகிறோம். அந்த வருஷம் வந்து அவர் இங்கேருந்து அங்கே கிளம்பி போயிடுறாரு.